வா தமிழாவா ஷோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப டாஸ்க்கான ஒரு விஷயம். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதுசாக ஒரு 100 பேரை நம்ம சந்திக்கணும். அந்த 100 பேர் ஒரு தலைப்பு, அந்த தலைப்புக்குள்ளே தான் நம்ம பேசணும். அந்த தலைப்பில் இருக்க சிக்கல் என்னென்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் உள்ள தூரம் தான். ரெண்டும் கை தான். ஆனால் வலது கை ஒரு மாதிரி வேலை செய்யும், இடது கை ஒரு மாதிரி. ஏன்னா பழக்கத்துக்கு நம்ம அதிகமாக ரைட் ஹேண்ட் இருக்கவங்க ரைட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் எனக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டில் ரெண்டு பக்கம் வலதில் ஒரு கருத்து சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க, இடத்துல ஒரு கருத்து சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் அங்கே பிரச்சனை. இந்த பக்கம் டோஸ் அதிகமாகிடுச்சுன்னா அங்கிட்டிருந்து சவுண்டு வரும். ஆக்சுவலாக உண்மையிலே நீங்களாம் வந்து படத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். சட்டசபையில் பார்லிமெண்ட்லலாம் எந்திரிச்சிட்டு கத்துவாங்க, பேசுவாங்க, முன்னாடிலாம் போவாங்கல்ல. ஷோலே அப்படிலாம் நடந்திருக்கு. அங்கே கருத்து மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சூடாக இருக்கும். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்தது இனிஷியலாக. அப்புறம் கஷ்டமானது பழக்கமாகிட்டோம். அப்புறம் பழக்கமானது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முக்கியமாக எந்த கண்டென்ட்டை பேசுகிறது, எதுக்குள்ளே அவங்கள பேச வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு முயற்சி.